தெரியமங்கலம் தெரியலாம். ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க அக்கா வீட்டுக்கு காது குத்திக்கு வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு வர முடியல. இன்னைக்கு தான் வந்தோம். இன்னைக்கு ஏன் வந்திருக்கோன்னா, மகிமிது ஸ்கூல்ல வந்துட்டு அவங்க ஸ்கூலோட 100வது ஆண்டு நூற்றாண்டு விழா. 100 வருஷம் முடிஞ்சிச்சு ஸ்கூல் ஓபன் பண்ணி. 124 வருஷங்கிறாங்க டீச்சர். அது நூற்றாண்டு விழாவும் அப்புறம் ஆண்டு விழாவும் வந்து ஒரே நாள் நடந்தது. மகிமிது 2 பேரும் டான்ஸ் எல்லாம் வந்து கலந்துருந்தாங்க. அதனால அவங்க வின் பண்ண டான்ஸ் ஆடினது, மகி வந்து நாடகத்துல நடிச்சிருந்தது, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் ஆடி கிஃப்ட் வாங்கிருக்காங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கோம். மகி, நீ சொல்லி என்னத்துக்கு வாங்கினேன்? இது வந்து ஊசி கோக்குற போட்டியில வாங்கினேன். இது வந்து டான்ஸ் ஆடுறதுல வாங்கினேன். இது வந்து மிது வந்து டான்ஸ் ஆடுனது போட்டியில வந்து தோத்துருச்சாமா புள்ள. அடுத்த எலுமிச்சை பழம் அந்த வாயில வச்சுட்டு போனோம்ல, அதுல ஸ்பூன் வந்து பெருசா கொண்டு போயிட்டாங்க. வாய் சின்ன வாய்க்கு ஸ்பூன் சின்னதா தோத்துருச்சாமா. அடுத்த டைம் ஜெயிச்சிடுறாங்க அடிச்சு. அது வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கு. நாங்க மதியமே கெழுவத்தூர்ல இருந்து கிளம்பி நிலாவை போய் ஆர்ச்சில் அழைச்சிக்கிட்டு நாங்க மதியமே வந்துட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு நிலா நாங்களாம் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இப்பதான் அக்கா வீட்டுக்கு வந்தோம். இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம். நீங்க இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களுடைய யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இது வந்து எங்க அக்கா எஸ்எல்சி நல்லா இருக்கு. நல்லா டீச்சர்லாம் நல்லா இருக்கு. வாங்கினதுங்க இருக்கு. இருக்கு இது மகி வாங்கினது கிளாஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்துட்டு எல்லாருக்கும் கிளாஸ்க்கு கொடுத்துருக்கலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை விட இதை கொடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் ரேட்டு எச்சமா. இது காமனா எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. டான்ஸ் ஒரு கிஃப்டாவே ஒரே ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் பிள்ளைங்களுக்கு இல்லாம போயிடும். காமனா தானே தர்றாங்க அப்படின்ட்டு, அதனாலதான் அப்படி கொடுக்குறேன். நீ இது யார் வாங்கினது? இது நிலாவுக்கு கொடுக்குறோம். வாங்க வாங்க வாங்குங்க. வாங்க நிலா வாங்குங்க. அவங்க ஊர் வேணவங்க எல்லாம் அழைக்கிறதுக்கு நிக்கிறாங்க. அவங்க நாளைக்கு ஸ்கூல் கொடுத்துருந்தாங்க டீச்சர். நீ இருந்தா கிளம்புறாங்க. மாத்தி மாத்தி வேற வாங்க. ஐந்தாம் வகுப்பு இசை நாற்காலி விளையாட்டு. பி சாஸ்திரா, ச கௌஷிகா, ச சந்தோஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அவை தலைமைக்கு என் அன்பான வணக்கம். சிறப்புமிகு கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோட்டூர் ஒன்றியத்தினுடைய வட்டார கல்வி அலுவலர் சகோதரி அவர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். இந்த நிகழ்வை சிறப்பாக எடுத்து சென்றிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, உதவி ஆசிரியர்கள், எஸ்எம்சி ஆசிரியை, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் கல்வித்துறையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் தங்கள் குழந்தைகளுடைய கலைத்திறனை கண்டு மகிழ்வதற்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் பள்ளியுடைய மாணவ மாணவிகளுக்கும் நூற்றாண்டு கண்ட பள்ளியில் இருந்து வெளியில் சென்று பல பொறுப்புகளில் இருந்து இப்பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களுக்கும் எங்கள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் சார்பாகவும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி கே கார்த்திகா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த மாலை பொழுதில் இந்த சான்றோர்களையும் ஆசிரியர், பெற்றோர்கள், மாணவர் செல்வங்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளி நூற்றாண்டு விழா என்பது ஒரு பள்ளி 100 ஆண்டுகள் நிறைவு செய்து கொண்டாடும் ஒரு நிகழ்வு. பள்ளியை போற்றும் விழா. பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தினர் என அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இப்பள்ளியானது 1902ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 123 ஆண்டுகள் கடந்த பள்ளியாக திகழ்கிறது. So, no, 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 I don't think so. No, 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 it's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 I don't think so. No, 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 it's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. Maybe someday you'll have it your way. Maybe. சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. எல்லாரும் கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்து. என்னை ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட என்னை வேலைக்கு விட சொல்றாங்க. பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸ்கூல் போவேனா காலையில லேட்டா இருக்கலாம், டிவி பார்க்கலாம், செல்லு பார்க்கலாம், விளையாடலாம். இல்ல சோபி, எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போடும், நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சு அறிவை வளர்த்துக்கணும். அதான் என்னோட ஆசை சோபி. ஆனா என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். ஏ சோபி, வந்துட்டியா? என்ன படிக்க சொன்னா செல்வியோட பேசிட்டு இருக்க? செல்வி மக்கடியா, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் நீயும் ஒன்னா. ஏ செல்வி, வைத்து என்னடி சொன்னா ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றா? ஒண்ணு சொல்லமா, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அடிப்பாங்க. இரு உங்க அம்மான்னு சொல்றேன். என்னாச்சுமா? பொண்ணு பாரு, என் பொண்ணுகிட்ட ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லி இருக்கிறா. இவள மாதிரியே அவளையும் முட்டான்னு நினைச்சிருந்தா பொண்ணு. இல்லம்மா, செல்விக்கு படிக்கணும் தாமா ஆசை. நான் தாமா இருக்கிற கஷ்டத்துல படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். வேலைக்கு போனாதானமா 4 காசு சம்பாதிக்க முடியும். நான் தாமா செல்விய ஸ்கூல் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ சொல்லு சரிதான், உன் கூடயே கூட்டிட்டு போ. செல்வி வேலைக்கு வந்தா வேலையை மட்டும்தான் பார்க்கணும். செல்வியோட பேசக்கூடாது, அவ படிப்பை கெடுத்துடாத. சரிங்கம்மா, நான் பேசல. இன்னைக்கு நைட்டுக்கும் சப்பாத்தியும் மட்டன் குழம்பு வச்சிடு. சரிங்கம்மா. ஏன் செல்வி, நான் கூப்பிட்டுட்டே இருக்க, காலைல அங்கமா போறேன். நான் உன் கூட பேசினா உங்க அம்மா திட்டுவாங்க. ஐயோ செல்வி, இன்னும் எங்க அம்மா வர 2 மணி நேரம் இருக்கு. அப்படியா? ஆமா. சரி, உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நான் மட்டும் உன்னை கேட்பேன், எனக்கு தருவியா? ரிமோட் பொம்மைனா என்ன? உன்னோட பையன் 5ஆம் கிளாஸ் புக்கு தான் எனக்கு வேணும்.
சரி என்ன என் பள்ளியெல்லாம் வந்துட்டான்லடா, ஏழுமலையெல்லாம் வந்திருக்கான். ஏழுமலை உங்க வீட்டில் வந்திருக்கான். செல்வி என்னது இது கையில? புக்குமா, சோஃபியோட போய் 5ஆம் கிளாஸ் புக்குமா. எதுக்கு எடைக்கு போடவா? இல்லம்மா படிக்கிறதுக்குமா. இல்லம்மா அவன்கிட்ட படிக்கலாமா கேட்டேன். எடைக்கு போட வாங்கிட்டு படிக்கிறேன்னு பொய்யா சொல்ற? அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மா. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க ஒரு பொண்ணு மேல கை வச்சா கொன்னு ஐயோ, இந்த மேப்ல யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ பார்த்தாலே தலை. கோபி வந்துட்டியா? என்ன தலையில கையிட்டு உட்கார்ந்திருக்க? இல்லம்மா எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு மேத்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? உன்னை இவ்வளவு செலவு செஞ்சு படிக்க வச்சனே புரியலன்னு சொல்றதுக்காகவா? என்னென்ன கணக்கு புரியல காட்டு. இந்த ட்ரை பண்ணி பாரு. அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, உள்ளதான் இருக்காங்க. என்ன பண்ற? கணக்கு போட சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. கூட பாப்போம். செல்வி, நான் வந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வேலையை பார்க்காம சோபியோட பேசிட்டு இருக்கேன். இல்லம்மா சோபி கணக்கு புரியலன்னு சொன்னாமா, அதாம்மா பார்த்தேன். ஆமா, அவ பெரிய கணித மேல ராமானுஜோட பொண்ணு. எல்லா கணக்கையும் சொல்லி விட்டுருவா. எல்லாம் சோபி கொடுத்த இடம். அடிக்காதீங்கம்மா 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 அடிக்காதீங்கம்மா. அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மா. என்ன இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா சிரிச்சிட்டு? அங்க பாருங்க, நீங்க அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவ கணக்கு போட்டுட்டா. நீ எப்படி இந்த கணக்கு போட்ட? சோஃபியோட புக்ல இருந்து மாடல் கணக்கு பார்த்தப்ப அதுல இருந்து தாமா போட்ட. ஒரு கணக்கு பார்த்து எல்லா கணக்கையும் போட்டியா? ஆமாமா. செல்விய மக்கள்னு சொன்னமே, அவளுக்கு படிப்பு ஏறாதுன்னு சொன்னமே, சோவியோட பேசக்கூடாதுன்னு சொன்னமே, சோவி படிக்கிறது கெடுத்துடாதுன்னு சொன்னமே. செல்வி இங்க வாம்மா. நீ இவ்வளவு நல்ல படிப்பேன்னு எனக்கு தெரியாதும்மா. குழந்தைக்கு உள்ள பாகுபாடு பார்த்திருக்க கூடாது. குழந்தைகளை படிக்கிற குழந்தைகளை படிக்காத குழந்தைகளை எதுவும் இல்லைன்னு இந்த மரமண்டைக்கு இப்பதான் புரிஞ்சது. செல்வி, நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு போறியாம்மா? போறாங்கம்மா, ஆனா அம்மா விட மாட்டாங்களே. விடுவாங்கம்மா, நான் சொன்னாங்க அம்மா விடுவாங்க. சோபி படிக்கிற ஸ்கூல்லே ஒன்னே சேர்த்து ஒரு நல்லா படி அப்படியே சோபிக்கும் சொல்லி கொடுத்தது. பெண்கள் கல்வி கற்று உயர வேண்டும். கல்வி கற்ற பெண்களால் தான் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். நன்றி.